வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்னு ஃபைன் பண்ணும்போது கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து கேண்டில்ஸ் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அதேமாதிரி கேண்டல்ஸ்டிக் வந்து உங்களுக்கு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் இருக்கவே முடியாது. ஒரு கேண்டல்ஸ்டிக்கில் நல்ல நாலேஜ் இருக்கணும், கண்டிப்பாக பேசிக்காவது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ போடுறேன், லேர்ன் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 4 கேண்டில் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். ரொம்பலாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கேண்டில்ஸ் பொதுவாக வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாது, அதான் உண்மை. அதே மாதிரி கேண்டில்ஸ் மட்டும் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. கேண்டில்ஸ் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா, நிறைய பேர்ட்ட அது கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இருக்காது. கேண்டில்ஸ் எதுக்கு தெரியணும் அப்படின்னா, ஒரு இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்குதா செல்லிங் ப்ரெஷர் இருக்குதா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னா கேண்டில் மட்டும்தான் அதை வந்து சோன் பண்ணும். அதாவது கேண்டிலை பார்த்து தான் உங்களால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். சரியா? அதுக்காக தான் நம்ம இந்த கேண்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? சரி, ஓகே. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய கேண்டில் என்ன அப்படின்னா, ஒரு நாலு கேண்டில் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்பின்னிங் டாப், இது வந்து டோஜி. மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்பின்னிங் டாப்பும் டோஜியும் வந்து அடிக்கடி ஃபார்ம் ஆகும். நியூட்ரல், அதாவது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா நியூட்ரல்னா என்ன மீன்னா, பை சைடுக்கும் சிக்னல் இல்லை, செல் சைடுக்கும் சிக்னல் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு கிளியராக அப்பாகி போயிட்டு இருக்க இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து செல்லர்ஸும் இன்க்ளூட் ஆகிட்டாங்க, ஒரு வேளை ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டாப்பில் ஸ்பின்னிங் டாப்போட ஹையும் லோவும் மார்க் பண்ணி எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த சைடு வந்து ட்ரேட் பண்ணுவோம். சரியா? இதான் வந்து ஸ்பின்னிங் டாப்போட ரூல். டோஜியும் அதே மாதிரி தான். ஸ்பின்னிங் டாப்புக்கு என்ன அப்படின்னா, இதில் சென்டரில் பாடி இருக்கும். அப்படி தானே? பாடினா ஒன்றும் இல்லை, அந்த பச்சை கலரில் இருக்கிறதுல அந்த சைஸ் பாடி, மேலே குச்சி மாதிரி நீட்டு நிற்கிறது வந்து விக்கு. சரியா? ஸோ இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஒயிட்னா க்ரீன், பிளாக்னா ரெட்டு. ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட் கேண்டில்ஸ் தான் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அப்படி தான் பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. இதில் வந்து பாடியே இல்லையே அப்படின்னா, அந்த பாடியே இல்லாமல் வருது அப்படின்னா அதுக்கு பேர் டோஜி. சரியா? சரி, ஓகே. அடுத்து வேற என்ன கேண்டில்லாம் உண்டு அப்படின்னா, ஒயிட் மார்பிள்ஸு, அதாவது புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விக்கே இல்லாமல் வரும். சரியா? இது ரேராக தான் வரும், எப்போவாக தான் வரும். ஓகேவா? விக்கே இல்லாத கேண்டில் வந்து ரேராக தான் பார்க்க முடியும். இந்த விக்கே இல்லாத கேண்டிலுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதாவது இங்கேருந்து கிளியராக ஒரு கேண்டில் ஓப்பன்னா எங்கேருந்து ஆகும் அப்படின்னா, பச்சை கலர் கேண்டில், அதாவது புல்லிஷ் கேண்டில் வந்து கீழே இருந்து ஓப்பன் ஆகி மேலே போகும். அதே இது சிவப்பு கலர் கேண்டில் எங்கே இருந்துன்னா இந்த இடத்துல டாப்பில் ஓப்பன் ஆகி கீழே வரும். சரியா? அப்போ இதில் இந்த புல்லிஷ் கேண்டில் ஏன் வந்து விக்கே இல்லாமல் இருக்குன்னா, ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே அப் ஆகிட்டு. சரியா? சப்போஸ் இந்த இடத்துல இந்த மவுஸை பார்த்துக்கோங்க, பாட்டமில் ஓப்பன் ஆகி கீழே வந்துக்கிட்டு மேலே போயிருந்து அப்படின்னா என்ன ஆயிருக்கும்னா, இதே மாதிரி விக்கு வந்து அதுக்கு மேலே பாடி இருக்கும். சரியா? அதான் வந்து டிஃப்ரெண்ட். சரி, இந்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில், இது வந்து மார்பஸு, இது வந்து பேரிஷ் கேண்டில். சரியா? ரேராக தான் ஃபார்ம் ஆகும். முக்கியமாக அடிக்கடி தெரிய வேண்டிய கேண்டில் எது அப்படின்னா ஹேமர். சரியா? இந்த ஒரு ஹேமர், இந்த ஹேமர் கேண்டிலை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? ஹேமராக ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். இதில் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, ஹேமர் வந்து பாட்டமில் வரும், டாப்பில் வரும், அதே மாதிரி ஹேமர் தலைகீழ வரும். சரியா? இந்த 4 மாடலில் உங்களுக்கு வரும். அது பேர் வேறு வேறு இருக்கும். ஹேமர், ஹேங்கிங் மேன், இன்வெர்டட் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார், இப்படி வந்து சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் எதுவுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட் வந்து பிகினர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஹேமர்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹேமர் நேராகவும் வரலாம், தலைகீழாகவும் வரலாம். சரியா? ஒன்று. அடுத்து இந்த ஹேமர் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயும் வரலாம், அப் ட்ரெண்ட்லேயும் வரலாம். அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, கிளியராக டவுன் ஆகி வந்து ஒரு பாட்டமில் வந்து வரலாம். சரி, என்ன வந்துருக்கு பார்த்தீங்களா? அதேமாதிரி அப் ட்ரெண்ட் பாருங்கள், கிளியராக போயிருக்கு, அப் ட்ரெண்டில் வரலாம். இதில் தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹேமர் தலைகீழாகவும் வரலாம், நேராகவும் வரலாம். இப்படி எப்படி வந்தாலும் டவுன் ட்ரெண்டில் வந்து அப்படின்னா அதோட மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதோட டாப்பை மார்க் பண்ணிக்கணும். அடுத்த கேண்டில் அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். தலைகீழாகவும் வரலாம். இங்கே பாருங்க, தலைகீழ வந்துருக்கு இந்த இடத்துல, அதோட இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பாருங்க, கீழே வரையும் வந்துருக்கு, டவுன் ஆகி போயிருக்கு. சரியா? அதே ஹேமர் நேராகவும் தலைகீழாகவும் ஒரு டாப்பில் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். ரிவர்ஸ் மீன்ஸ் டவுன் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருந்தே அப்பாகி போயிருக்கு, டாப்பில் வந்து ஹேமர் வந்துருக்கு. இதான் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, டாப்பில் ஹேமர் வந்துருக்கு, ஸோ வந்து இன்னும் அப் ஆகும்னு சொல்லிட்டு பை எடுப்பாங்க. ஸோ அது வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். டாப்பில் ஹேமர் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். சரியா?
ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 கேண்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா புல்லிஷ் என்கல்ஃபிங். இது வந்து காமனா வரக்கூடிய கேண்டில். இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய கேண்டில். புல்லிஷ் என்கல்ஃபிங்னா என்ன அப்படின்னா, ஒரு டவுன்லயே வந்துட்டு இருக்கும் மார்க்கெட். அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா, கடைசியா வந்து ஒரு கேண்டில், ஒரு சிவப்பு கேண்டில், அதாவது ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணி பெருசா ஒரு கேண்டில், அதாவது என்கல்ஃபிங் பண்ணி, அதாவது அதை கவர் பண்ணி, முழுக்க முழுக்க அதை கவர் பண்ணி ஒரு பெரிய கேண்டில் வந்து கிரியேட் ஆகும். சரியா? அதுதான் இந்த கேண்டில் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். அதே மாதிரி கீழே இருந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அதாவது பிளாக் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அது ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட பேர் என்ன அப்படின்னா பியரிஷ் என்கல்ஃபிங். சரியா? இந்த 4 கேண்டில் தான் நம்ம வந்து தெரிய வேண்டிய கேண்டில். அடுத்து ட்விஸ்டர் பாட்டம்னு சொல்லுவாங்க. அது ஹேமர் மாதிரியே 2 ஹேமர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரேராக ஃபார்ம் ஆகும். மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஆர் ஹேமர் இதே மாதிரிலாம் நடுவில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து டீப்பாலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சரியா? நீங்கள் தெரிய வேண்டிய கேண்டில் இவ்வளோ தான். ஹேமர் தெரியணும், ஷூட்டிங் ஸ்டார் பெர்ஃபெக்டாக தெரியணும், டோஜி தெரியணும், புல்லிஷ் என்கல்ஃபிங் தெரியணும். சரியா? ஸோ இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த 4 கேண்டிலையும் தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை வச்சு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, அடுத்து தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேண்டில்ஸோட அக்யூரசி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ஸோட அக்யூரசி லெவல் எங்கே அதிகமாக இருக்கும்னு கண்டிப்பாக தெரியணும். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இந்த கேண்டிலோட அக்யூரசி அதிகமாக இருக்கும். சரியா? அதிகமாக மீன்ஸ் அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த கேண்டிலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அக்யூரசி அதிகமாக கொடுக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலையும் ஒரு ட்ரெண்டிங் ஏரியாலையும் இந்த அக்யூரசி நல்லா கொடுக்கும். ட்ரெண்டிங்னும் போட்டிருக்கேன். ஐ திங்க் ஃபாரெக்ஸ் வீடியோவில் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணுறது பற்றி போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம அந்த தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல் சேனல்லையும் நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ ட்ரெண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா நல்ல அக்யூரசி கொடுக்கும். சரியா? சரி, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நான் என்ன சார்ட் எடுத்துருக்கேன், நிஃப்டி எடுத்திருக்கேன். சரியா? நிஃப்டியோட 4 ஹவர் சார்ட் எடுத்திருக்கேன். 4 ஹவர் சார்ட்டில் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக வந்து அடுத்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கேண்டிலோட டைம் ஃப்ரேம். சரியா? எந்த டைம் ஃப்ரேமில் கேண்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து 5 மினிட் 15 மினிட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் வந்து அக்யூரசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் ஆக அதோட அக்யூரசி நல்லாயிருக்கும். பெரும்பாலும் வந்து 4 ஹவர்லேயும் 1 டேலையும் வந்து அக்யூரசி நல்லா கொடுக்கும். சரியா? ஸோ நான் வந்து பெரும்பாலும் அதான் யூஸ் பண்ணுவேன். சில நேரம் 1 ஹவரும் யூஸ் பண்ணுவேன். சரியா? 1 ஹவர் வந்து ஷேர் மார்க்கெட்டு செட் ஆகுமான்னு தெரியல, ஃபோரெக்ஸுக்கு ஓரளவு செட் ஆகும். சரியா? ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து 4 ஹவர் யூஸ் பண்ணுங்கள் ஆர் 1 டே யூஸ் பண்ணுங்கள். 1 டே தான் மோஸ்ட்லி செட் ஆகும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து டைமிங் ரொம்ப குறவு. ஸோ 4 ஹவரை விட 1 ஹவர் வந்து நல்லாயிருக்கும். சரியா? சரி, ஓகே. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹேமர் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஹேமர் வந்திருக்கு. ஸோ ஹேமரோட ரூல் என்ன, அந்த ஹேமர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அடுத்த கேண்டில் அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து பை எடுக்கணும். ஸோ இதில் பிரேக் அவுட் பண்ணலை. சரியா? ஸோ வந்து பை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஹேமரில் இன்னொரு ரூல் உண்டு. என்ன அப்படின்னா, ஹேமருக்கு பாட்டமாக பிரேக் அவுட் பண்ணி போகுதுன்னு சொல்லி செல் அடிக்கக்கூடாது. சரியா? ஹேமரே வந்து புல்லிஷ் கேண்டில். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து டாப்பில் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் எடுக்கணும். சரியா? ஸோ அடுத்து என்ன ஆயிருக்கு, திரும்ப ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பை எடுக்கணும். இந்த இடத்துல எவ்வளோ ஆயிருக்கு, 10,950 பிரேக் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் போயிருக்கு, 11.75. ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. சரியா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகும் ஹேமர் வந்துன்னா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹேமர் வந்துருக்கு, ஒரு டோஜியும் வந்துருக்கு. சரியா? ஓகே, ஹேமர் வந்துருக்கு. ஸோ இதை கட் பண்ணி அப்பா இருக்கு. சரியா? அப்பானதும் இங்கே பாருங்கள் ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்பா இருக்கு. கிளியராக வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகுது, கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னா மோஸ்ட்லி அந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இது வந்து ப்ரைஸ் லைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த என்கல்ஃபிங் கேண்டில் மாதிரியே இருக்கும். இந்த கேண்டில் வந்து டவுன் ஆகிறதுக்கான சிம்பிள். ஸோ இது வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அப்பா இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் பியரிஷ் என்கல்ஃபிங் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங்னா என்ன சொல்லியிருக்கேன், டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது இந்த நீல கலரில் இருக்க கேண்டில் எதுனா பச்சை கலர் கேண்டில். ஓகேவா? நான் வந்து கலர் வந்து மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த நீல கலர் கேண்டில் பச்சை கேண்டில் ஃபுல்லாக மூழ்கடிச்சு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா டவுன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த கேண்டிலே நம்ம வந்து செல் அடிக்கலாம். இங்கேருந்தே வந்து மார்க்கெட் வந்து டவுன். ஸோ இங்கே வரையும் ஆயிருக்கு. ஸோ அடுத்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். இது வந்து
லுக் லைக் வந்து என்கல்ஃபிங் கேண்டில் மாதிரியே இருக்கும். ஆனால் அதோட நேம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் லைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து என்கல்ஃபிங் கேண்டில்னு கூட புரிஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கேண்டில் டவுன் ட்ரெண்ட்லேயே வரும்போது இந்த கடைசி கேண்டிலுக்கு ஈக்குவலாக ஆர் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐ மீன் 75% வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதாவது ரெட் கேண்டிலே ஃபார்ம் ஆகிட்டு டவுன்லேயே வந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா, அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு. அடுத்து கேண்டில் பாருங்கள், இதில் வந்து ஒரு பெரிய ஹேமர் வந்துருக்கு. ஸோ ஹெவி பம்ப் ஆயிருக்கு இந்த இடத்துல. சரியா, ஸோ அடுத்த நாளும் வந்து அதோட கண்டினியூஷன் காமிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது என்னது ஸ்பின்னிங் டாப். ஓகேவா, ஸ்பின்னிங் டாப் சொன்னேன் ஃபஸ்ட்டு நான் சொன்ன கேண்டில். ஓகேவா, ஸ்பின்னிங் டாப் என்ன கேண்டில், ஸ்பின்னிங் டாப்போட ரூல் என்ன சொன்னேன், ரிவர்ஸ் ஆகலாம். இந்த கேண்டில் தான். சரியா, ஸ்பின்னிங் டாப். ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகி, ஸோ என்ன பண்ணணும், ஸ்பின்னிங் டாப்போட ஹையும் லோவும் மார்க் பண்ணணும். லோவில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்தே டவுன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் அடுத்த கேண்டில் வந்து இதை தாண்டி மேலே ஃபார்ம் ஆகலை. ஓகேவா, அடுத்த கேண்டிலே வந்து டவுனில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. சப்போஸ் இதோட மேலே அடுத்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தேன்னா அப்பாகி போயிருக்கலாம். ஆனால் வந்து மேலே ஃபார்ம் ஆகலை. ஸோ டவுன் தான், ஆல்மோஸ்ட் வந்து டவுன். ஸோ இந்த இடத்துல க்ரீன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது லுக் லைக் ஒரு ஹேமர் மாதிரி தான். ஓகேவா, இங்கே பாருங்கள். ஆனால் ஹேமரை பொறுத்தவரை நல்ல ஒரு அக்ரெசிவான ஹேமர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, விக்கு வந்து லென்த்தாக இருக்கணும், பாடி வந்து கம்மியாக இருக்கணும். சரியா, அப்படி இருந்தால் அந்த ஹேமர் வந்து அதோட அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா, இதுக்கு வந்து பரவாயில்ல, இதுவும் ஹேமர் தான். ஸோ என்ன பண்ணணும், ஹேமருக்கு பாடியை கட் பண்ணுதுன்னா பை சைடு போகணும். பை அப் ஆகி மேலே வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகுது. ஸ்பின்னிங் டாப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் இங்கே பாருங்க, வரிசையாக ஸ்பின்னிங் டாப், அடுத்து ஒரு ஸ்பின்னிங் டாப், அடுத்து ஒரு மீனிங்கே இல்லாத ஒரு கேண்டில், ஸோ அடுத்து ஒரு கேண்டில், அடுத்து ஒரு டோஜி. ஸோ இந்த இடம் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடமும் வந்து ஒரு பையஸும் செல்லஸும் வந்து ஒரு சண்டை போட்டுருக்காங்க. ஓகேவா, பாதி பேர் பை சைடு போகிறாங்க, பாதி பேர் செல் சைடு போகிறாங்க. ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கண்டிஷனே இல்லாத சிச்சுவேஷனை காமிக்குது இந்த கேண்டில். குட்டி குட்டி கேண்டில், அதே மாதிரி ஸ்பின்னிங் டாப் இப்படிலாம் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா, பையஸும் செல்லஸும் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, கேண்டில் வந்து அக்ரெசிவாக இருக்கணும். இங்கே ஃபாலோ ஆகிருப்பாருங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டில் தான் வந்து அது கிளியரான ட்ரேடிங். சரியா, அதே மாதிரி இது கூட ஓகே, கிளியராக வந்து அப் ஆயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஸ்பின்னிங் டாப் ஒருத்து க்ரீன் கேண்டில் ஒரு டோஜி. ஸோ இந்த மார்க்கெட் வந்து கிளியர் இல்லை. நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டில் என்ன மாதிரி வேணாலும் நடக்கலாம். சரியா, மார்க்கெட். ஸோ இதான் வந்து காமிக்குது. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சரியா, இந்த ஏரியா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலலாம் வரும்போது மார்க்கெட்டில் வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் லைன், அடுத்து வந்து பியரிஷ் என்கல்ஃபிங், அடுத்து ஸ்பின்னிங் டாப். அதே மாதிரி இது வந்து ஒரு சப்போர்ட் லைன். ஓகேவா, இந்த சப்போர்ட் லைனில் வரும்போது ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து வந்து ஒரு ப்ரைஸ் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து இது வந்து ஒரு இன்சைடு கேண்டில்னு சொல்லுவாங்க. சரியா, இன்சைடு கேண்டில் மீன்ஸ் நான் காமிக்கிறேன், அதையும் ரேராக தான் வரும், கடைசியாக இருக்கும். இதில் ஐயோ என்ன இருக்கு பாருங்கள், 3 இன்சைடு அப்பு. ஓகேவா, அந்த கேண்டில் டவுன் ஆகிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். சரியா, ஸோ அந்த கேண்டில் தான் இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள், டவுன்லேயே வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து அப் ட்ரெண்ட் லைட்டாக அப் ஆயிருக்கு. ஸோ அது வந்து அக்ரெசிவான கேண்டில் கிடையாது, நான் அதனால தான் அதை வந்து சொல்லலை. ஸோ அது வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டு கொடுக்கும், ஒரு சின்ன ஷார்ட் ரைட் பண்ணுற மாதிரி கொடுக்கும். சரியா, ஸோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து ஃபுல்லாக ஸ்பின்னிங் டாப்பே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். ஒரு கேண்டிலை வச்சு, இந்த கேண்டில்ஸில் வச்சே நம்ம வந்து பையிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்கா, செல்லிங் ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். நாட் ஒன்லி 4 ஹவர் சார்ட், நீங்கள் வந்து டே சார்ட் யூஸ் பண்ணலாம், 1 ஹவர் வீக்லி சார்ட் யூஸ் பண்ணலாம். இப்படிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இப்போ நிஃப்டியில் வந்து வீக்லி சார்ட் அனலைஸ் பண்ணுவோம். நிஃப்டியில் வீக்லி ஒரு வீக்காக என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டை பார்த்தோன்னா நீங்கள் வந்து சொல்ல தெரியணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு, அடுத்து வந்து ஒரு டோஜி வந்திருக்கு. ஸோ அந்த கடந்த 2 வாரமாகவே பையஸும் செல்லஸும் வந்து ஒரு ஈக்குவலாக வந்து இருக்காங்க. ஓகேவா, மார்க்கெட் வந்து இன்னும் வந்து டவுனாக விடாமல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா, கிளியராக வந்து டவுன் ஆகிட்டே வந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப்பே வந்து 2 ஸ்பின்னிங் டாப், ஒரு ஸ்பின்னிங் டாப் அண்ட் ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்குன்னா மார்க்கெட்டை வந்து டவுனாக விடாமல் வந்து ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ப்ரீவியஸ் லோ எடுத்துக்கோங்க, இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் ஆகும்.
ஏன்னா ஓவரால் வந்து மார்க்கெட் டவுன் தான் சரியா. அதே மாதிரி இது வந்து ஓவரால் அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டு எப்படி ஆகும் அப்படின்னு வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். அப் ஆகி டவுன் ஆகும், அப் ஆகும், டவுன் ஆகும், சரியா. ஸோ இதே மாதிரி ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கூட கொடுத்து இதே மாதிரி டவுன் ஆகலாம் சரியா. மார்க்கெட் வந்து இப்படி தான் மூவ் ஆகும். அந்த மூவ்மெண்ட்டையும் இந்த கேண்டில்ஸ்டிக்கையும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து ட்ரேட் எடுக்க முடியும் சரியா. எந்த மார்க்கெட் ஆனாலும் இருக்கலாம். அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், கேண்டில்ஸோட ரூல் என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ப்ரைஸ் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு இடமும் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் பாருங்கள் நிறைய வந்து ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா விக் சைஸையும் பார்க்கணும். இந்த விக்கை பாருங்கள், ரொம்ப டாப்பில் நிறைய விக் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டை மேலே வரைக்கும் கொண்டு போய்கிட்டு திரும்ப டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ அதான் வந்து டாப்பில் விக் இருக்குதுன்னா ரீசன். அதே மாதிரி பாட்டமில் விக் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பையிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த இடத்துலலாம் பாருங்கள் என்ன தெரியுது, எல்லா இதுலேயும் பாட்டமில் லென்த் விக் இருக்குது சரியா. ஸோ இந்த இடத்துலலாம் நல்லா பையிங் ப்ரெஷர் இருந்திருக்குன்னு காமிக்குது. இந்த இடத்துலாம் நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்குன்னு காமிக்குது. இப்போ இந்த லாஸ்ட் 3 கேண்டில்லையும் பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஆனால் ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து ஸ்பின்னிங் டாப். ஸோ வந்து கிட்டத்தட்ட பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருந்த ஏரியா மாதிரி காமிக்குது ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ஃபைன் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். ஒரு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா கேண்டில் தான் வந்து காமிச்சு கொடுக்கும். ஸோ இந்த கேண்டில்ஸை நல்லா புரிஞ்சு லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேண்டில்ஸ், ட்ரெண்ட் லைன், சார்ட் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லேர்ன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வியூஸ்லாம் நிறைய வந்துச்சுன்னா தொடர்ந்து வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.